Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களின் வரலாறுகளில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இறை தூதர் நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பெயர் குறிப்பிடப்பட்ட இறை தூதர் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இவர் இறை தூதர்தாம் என்பதற்கான சான்று பின்வருமாறு: நூகையும் இப்ராஹிமையும் மெய்யாகவே நாம் நம் தூதர்களாக அனுப்பி வைத்தோம். அவ்விருவருடைய சந்ததிகளுக்குள்ளாகவே நபி பட்டத்தையும் வேதத்தையும் சொந்தமாக நாம் ஆக்கினோம் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் 57வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை மனித குலத்தின் இரண்டாம் தந்தையினும் சொல்றாங்க. காரணம், நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியோரும் ஆதம் அலை அவர்களின் 10வது தலைமுறை ஆவார்கள். நூஹ் அலைஹி அவர்களை ஏற்றவர்கள் மிக குறைவானவர்களே. அந்த சொற்பமானவர்களை மற்றும் அல்லாஹ் காப்பாற்றி மற்ற அனைவரையுமே அழித்து விட்டான். காப்பாற்றப்பட்டவர்கள் நூஹ் அலைஹி அவர்களுடன் கப்பலில் பயணித்தார்கள். உலகம் முழுமையும் அழிந்த பிறகு நூஹ் அலைஹி அவர்களும் அவரை பின்பற்றிய மிக சொற்பமானவர்களும் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒரு ஜோடியும் மட்டும்தான் மிஞ்சி இருந்தது. இவர்களில் இருந்துதான் அடுத்தடுத்த சந்ததிகள் தோன்ற ஆரம்பித்தார்கள். இதனால் தான் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் உலகத்தின் இரண்டாம் தந்தை என அழைக்கின்றார்கள். இவர்களின் சந்ததிகள் தான் நாம் அனைவருமே. எனவேதான் நம்மை அல்லாஹ் இவ்வாறு அழைக்கின்றான். நூஹுடன் நாம் கப்பலில் ஏற்றி பாதுகாத்தவர்களுடைய சந்ததிகளே அவர் நிச்சயமாக அதற்கு மிக்க நன்றி செலுத்தும் அடியாராகவே இருந்தார் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் 17வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டான். முதலாக உலகத்தில் சிலை வணக்கம் தோன்றியது நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்தான். அல்லாஹ் படைத்த மனிதர்கள் அனைவருமே வழிகட்டு போன நிலையில் அவர்களை ஷைத்தானின் சூழ்ச்சி வலையிலிருந்து விடுவித்து அந்த மக்களை ஸ்வர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் பொறுப்புடன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ரசூல் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். இவரின் சமூகத்தினர் தங்களுக்கு முன் வாழ்ந்த நல்லடியார்களான வத்து, ஸ்வாவு, யஅகுஸ், யகூக், நஸ்ர் ஆகியோருக்கு சிலைகளை செதுக்கி வணங்கி வந்தார்கள். நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட அதே சிலைகள்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் வணங்கப்பட்டதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சிலைகளை வணங்கிய தமது சமுதாயத்தை சீர்திருத்த நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பிரச்சாரம் செய்தார்கள்: என் மக்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. இதற்கு நீங்கள் மாறு செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய மகத்தானதொரு நாளின் வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவருடைய மக்களின் தலைவர் அவரை நோக்கி, நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை மெய்யாகவே நாங்கள் காண்கிறோம் என்று கூறினார். அதற்கு நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மக்களே, நான் எத்தகைய வழிகேட்டிலும் இல்லை. மாறாக நிச்சயமாக நான் உலகத்தார் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனுடைய ஒரு தூதர்தான் என்று கூறினார். மேலும் நான் என் இறைவனின் தூதையே உங்களுக்கு எடுத்துரைத்து உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்றேன். நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகின்றேன் என்றும் கூறினார். பின்னர் அவர்கள் பொய்யரெனவே கூறிவிட்டார்கள். ஆதலால் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி பாதுகாத்து கொண்டு நம் வசனங்கள் பொய்யென்று கூறியவர்களை வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கடித்து விட்டோம். நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை காண முடியாத குருடர்களாகவே இருந்தார்கள் என்று அல் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்திலையும் 23வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான்: நபியே, நூஹுடைய சரித்திரத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் மக்களை நோக்கி, என் மக்களே, நான் உங்களிடத்தில் இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பதும் உங்களுக்கு பலுவாக தோன்றி அதற்காக நீங்கள் எனக்கு ஏதும் தீங்கு செய்ய கருதினால் நான் அல்லாஹுவே நம்பி இருக்கிறேன். நீங்கள் குறைவு செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு கவலை ஏற்படாதவாறு நீங்கள் உங்கள் தோழர்களை சேர்த்து கொண்டு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு தீங்கிழைக்க ஒரு திட்டத்தை முடிவு செய்து கொண்டு அந்த முடிவின்படி எனக்கு செய்து பாருங்கள். இதில் நீங்கள் சிறிதும் எனக்கு அவகாசம் அளிக்க வேண்டாம் என்றும் கூறினார். பின்னரும் நீங்கள் என்னை புறக்கணித்து நிராகரித்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் உங்களிடத்தில் ஒரு கூலியும் எதிர்பார்க்கவில்லை. என் கூலி அல்லாஹ்விடத்தில் தவிர மற்ற எவரிடமும் இல்லை. நான் அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்டு நடக்கும்படியாகவே கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் கூறினார். எனினும் அவர்களோ அவரை பொய்யரென்றே கூறினார்கள். ஆகவே அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி பாதுகாத்து கொண்டு நம் வசனங்களை பொய்யாக்குகின்றவர்களை வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கடித்தோம். அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய பூமியில் நாம் பாதுகாத்து கொண்ட இவர்களை அதிபதிகளாக ஆக்கினோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களுடைய முடிவு எப்படி ஆயிற்று என்பதை நபியே கவனிப்பீராக என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் 10வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான்.
நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்திடம் 950 வருடங்கள் தொடர்ந்து போராடினார். சிறிதும் அவர் தளரவில்லை. நானும் உங்களை போன்ற மனிதர்தான் என்றாலும் அல்லாஹ்விடம் இருந்து தூது செய்தியை கொண்டு வந்துள்ளேன். என்னை நம்புங்கள். உங்கள் இஷ்ட தெய்வங்களை எந்த காலத்திலும் உங்களுக்கு உதவ இயலாத பலவீனமானவர்கள். நான் உங்களிடம் மார்க்கத்தை திணிக்கவும் இல்லை. பொன்னையோ பொருளையோ உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அல்லாஹுவை நம்புங்கள். அவனது கோபத்திற்கு ஆளாகி சாபத்திற்கு உள்ளானவர்களாக மாறிவிடாதீர்கள் என்றெல்லாம் கூறி அவர் போராடி பார்த்தார். இருந்தாலும் அந்த மக்கள் அவரை ஏற்க மறுத்து அவரையே தூற்ற ஆரம்பித்த போதுதான் மலைகளை போன்ற அலைகளை உருவாக்கி அதில் அந்த அநியாயக்கார மக்களை அல்லாஹ் அழித்தொழித்தான். நூஹ் அலை தமது பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து வழிகேட்டில் செல்லும் மக்களை பார்த்து மிகவும் வருத்தம் அடைந்தார். தமது சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்காக பெரும் சிரமம் மேற்கொண்டார். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர சமுதாயம் முழுமையும் வழிகேட்டிலேயே வீழ்ந்து கிடந்தது. இன்னும் சொல்ல போனால் அவரால் தன் மனைவியையும் மகனையும் கூட நேர்வழியின் பக்கம் கொண்டு வர முடியவில்லை. நூஹ் அலை அவர்களின் மனைவியை நரகவாசிகளுக்கு முன்னுதாரணமாக திருமறை குர்ஆனில் குறிப்பிடப்படுகின்றது. நிராகரிக்கும் பெண்களுக்கு நூஹ் நபியினுடைய மனைவியையும் லூத் நபியினுடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாக வைக்கின்றான். இவ்விரு பெண்களும் நம் அடியார்களின் இரு நல்லடியார்களின் மனைவிகளாகவே இருந்தார்கள். எனினும் இந்த இரு பெண்களும் தங்கள் கணவன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் நபிமார்களின் மனைவிகளாக இருந்தும் அல்லாஹுடைய வேதனையிலிருந்து எதையும் தடுத்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் துரோகம் செய்ததன் காரணமாக இவர்களை நோக்கி நரகத்தில் நுழைபவர்களுடன் நீங்களும் நுழைந்து விடுங்கள் என்றே கூறப்பட்டது என்று அல் குர்ஆன்ல 66வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவ்வாறாக நூஹ் அலைஹி அவர்கள் மக்களிடம் பலமுறை மார்க்கத்தை எடுத்துரைத்த போதும் மக்களின் இறை நிராகரிப்புக்கு குறைந்த பாடில்லை. அந்த சமயத்தில்தான் அல்லாஹ் பின்வருமாறு நூஹ் அலைஹி அவர்களுக்கு அறிவித்தான். முன்னர் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர இனி உமது மக்களில் ஒருவரும் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் கவலைப்படாதீர். அல்லாஹ் இனி யாரும் ஈமான் கொள்ள மாட்டார் என்று கூறியதுமே நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். என் இறைவனே, பூமியில் இந்த நிராகரிப்பவர்களுள் ஒருவரையும் நீ வசித்திருக்க விட்டு விடாதே. நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைப்பாயே, ஆனால் உன் மற்ற அடியார்களையும் அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். பாவிகளையும் நிராகரிப்பவர்களையும் தவிர வேறொரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள். என் இறைவனே, எனக்கும் என் தாய் தந்தைக்கும் நம்பிக்கை கொண்டவராக என் வீட்டில் நுழைந்தவருக்கும் வீட்டில் நுழையாத மற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர நீ அதிகப்படுத்தி விடாதே என்று நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த சூழலில் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹி அவர்களை பார்த்து பின்வரும் கட்டளையை பிறப்பிக்கின்றான். நாம் அறிவிக்குமாறு நம் கண் முன்பாகவே ஒரு கப்பலை நீர் செய்வீராக. அநியாயம் செய்தவர்களை பற்றி நீ இனி சிபாரிசு பேசாதீர். நிச்சயமாக அவர்கள் வெள்ள பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர் கப்பலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் அதன் சமீபமாக சென்ற அவருடைய மக்களின் தலைவர்கள் அவரை பரிகசித்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் இப்போது எங்களை பரிகசிக்கும் இதே போன்று அதிசீக்கிரத்தில் நிச்சயமாக நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார். அல்லாஹுவின் வேதனை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது நூஹை நோக்கி, உயிருள்ள ஒவ்வொரு பிராணியிலிருந்தும் ஆண் பெண் என ஒவ்வொரு ஜோடியை உங்கள் கப்பலில் ஏற்றுக்கொள்வீராக. அழிந்து விடுவார்கள் என நம் வாக்கு ஏற்பட்டுவிட்ட உங்கள் மகன் ஆகியவர்களை தவிர உமது குடும்பத்தவரையும் மற்ற நம்பிக்கையாளர்களையும் அதில் ஏற்றுக்கொள்வீராக என்று நாம் கூறினோம். வெகு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் நம்பிக்கை ஏற்கவில்லை. அதற்கு நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் தம்மை சார்ந்தவர்களை நோக்கி, இதை செலுத்தவும் நிறுத்தவும் ஆற்றல் உடையவனாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணையாளனுமாக இருக்கிறான் என்று கூறினார். வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட போது நூஹ் அலைஹி அவர்களும் அவரை பின்பற்றிய மிக சிலரும் கால்நடைகளில் ஒவ்வொரு ஜோடியையும் இறை ஆணையின்படி நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கப்பலில் ஏற்றி பயணிக்க ஆயத்தமானார்கள். பின்னர் அந்த கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கிடையில் அவர்களை சுமந்து செல்ல ஆரம்பித்தது. அந்த சமயம் நூஹ் தம்மை விட்டு விலகியிருந்த தன் மகனை நோக்கி, என் மகனே, எங்களுடன் நம்பிக்கை கொண்டு நீயும் இதில் ஏறிக்கொள். எங்களை விட்டு விலகி நிராகரிப்பவர்களுடன் நீ இருக்க வேண்டாம். அவ்வாறாயின் நீயும் நீரில் மூழ்கிவிடுவாய் என்று சப்தமிட்டு அழைத்தார். அதற்கு அவன், இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு மலையின் மேல் நான் ஏறி சென்று விடுவேன் என்று கூறினான். அதற்கு அவர், அல்லாஹ் அருள் புரிந்தாலேயன்றி அவனுடைய கட்டளையில் இருந்து பாதுகாத்து கொள்ள இன்று ஒருவராலும் முடியாது என்று கூறினார். அந்த சமயம் அவர்களுக்கு இடையில் ஓர் அலை எழும்பி குறுக்கிட்டது. அவனும் மூழ்கியவர்களுடன் ஒருவனாகிவிட்டான்.
இவ்வாறாக இறை ஆணையின்படி நூஹ் அலை அவர்களின் பிரார்த்தனையின்படியும் ஈமான் கொண்டவர்களை தவிர அனைத்து இறை நிராகரிப்பாளர்களும் அல்லாஹுவின் வெள்ள பிரளயத்தில் அழிக்கப்பட்டார்கள். அந்த பிரளயத்தின் போது நூஹ் அலை அவர்களையும் அவர்களுடன் கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினான். இதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் திருமறையில், ஆகவே நாம் அனைவரையும் நம்பிக்கை கொண்டு அவருடன் இருந்தவர்களையும் மற்ற உயிர் பிராணிகளால் நிறைந்திருந்த அந்த கப்பலையும் ஏற்றி பாதுகாத்து கொண்டோம். இதன் பின்னர் கப்பலில் ஏறாது மீதம் இருந்தவர்களை நாம் மூழ்கடித்து விட்டோம் என்று 26வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களின் மகன் அவரின் கண்முன்னேயே அலைகளால் அலைக்கழிக்கப்பட்ட போது நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பின்வருமாறு முறையிட்டார்கள். நூஹ் தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, என் மகன் என் குடும்பத்தில் உள்ளவனே, நீயோ என் குடும்பத்தவரை பாதுகாத்துக் கொள்வதாக வாக்களித்திருக்கிறாய். நிச்சயமாக உன் வாக்குறுதி உண்மையானது. தீர்ப்பளிப்பவர்களில் எல்லாம் நீ மிகவும் மேலான நீதிபதி என்று சப்தமிட்டு கூறினார். இதனை செவிமடுத்த அல்லாஹ், என்னை நிராகரிக்கும் எவரும் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்லர். உமக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடம் வேண்டாதீர் என்று கூறினான். நூஹே, நிச்சயமாக அவன் உமது குடும்பத்தில் உள்ளவன் அல்லன். நிச்சயமாக அவன் ஒழுங்கீனமான காரியங்களையே செய்து கொண்டிருந்தான். ஒழுங்கீனமாக நடப்பவன் உமது குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஆதலால் நீர் உமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி என்னிடம் தர்க்கித்து கேட்க வேண்டாம். அறியாதவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்று நிச்சயமாக நான் உமக்கு நல்லுபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறினான். அல்லாஹ் கண்டித்ததும் தன் தவறை உணர்ந்த நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் உடனே பாவ மன்னிப்பை கேட்டார்கள். என் இறைவனே, நான் அறியாத விஷயங்களை பற்றி இனி உன்னிடம் கேட்காது என்னை பாதுகாக்குமாறு நிச்சயமாக நான் பிரார்த்திக்கிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு கருணை புரியாவிடில் நிச்சயமாக நானும் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார். இந்த சம்பவங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், நபியாக இருந்த போதிலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவரவர் சுமையை அவரவர்தான் சுமக்க வேண்டும். அடுத்ததாக, நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் செய்த கப்பலை இந்த உலகிற்கு அத்தாட்சியாக விட்டு வைத்திருப்பதாக அல்லாஹ் தனது திருமறையில் முன்னறிவிப்பு செய்திருக்கிறான். நிச்சயமாக நாம் இதை பிற்காலத்தவருக்கு ஒரு படிப்பினையாக செய்துவிட்டோம். இதை கொண்டு நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள் உண்டா என்று அல் குர்ஆனிலே 54வது அத்தியாயத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு சான்றாக விட்டு வைத்த நபி நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய கப்பலை ஹாரி கிராஃபோர்ட் என்ற அமெரிக்க ஆய்வாளரின் தலைமையில் 6 பேர் அடங்கிய குழு ஒன்று துருக்கியில் உள்ள கிழக்கு பகுதியில் ரஷ்யா எல்லையில் அராரத் மலைத்தொடரின் வடமேற்கு பகுதியில் 14,000 அடி உயரத்தில் துருக்கி யுல்லாவின் ஜூதி பனிமலையில் சிக்கி கிடந்ததை கண்டுபிடித்தார்கள். மலையின் மேலே இந்த கப்பலை கொண்டு வந்து வைத்தது யார் என்ற கேள்விக்கு திருக்குர்ஆன் மட்டுமே விடை தருகிறது. பூமியே, உன் தண்ணீரை விழுங்கிவிடு, வானமே நீ மழை பொழிவதை நிறுத்திக்கொள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டவே தண்ணீர் வற்றிவிட்டது. இதற்குள் அவர்கள் அழிந்து அவர்களுடைய காரியமும் முடிந்துவிட்டது. அந்த கப்பலும் ஜூதி எனும் மலையில் தங்கியது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 11வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். எனினும் அவரையும் அவருடன் கப்பலில் பயணித்திருந்தவர்களையும் நாம் பாதுகாத்து கொண்டு இந்த சம்பவத்தை உலகத்தாருக்கு நாம் ஒரு படிப்பினையாக ஆக்கினோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 29வது அத்தியாயத்திலேயே குறிப்பிடுகிறான். நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றிய போதுமான வரலாற்றினை திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். இந்த குறிப்புகளிலேயே மனிதனுக்கு போதுமான படிப்பினைகளும் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இதனை படித்து நாம் போதுமான நல்லுணர்வை பெறுவோமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களிலும் அடுத்தடுத்த நபிமார்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.